வணக்கம் தமிழ் உறவுகளே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2012 நார்வேஜ் மொழியில வெளியாகி உலக அளவுல பல விருதுகளையும் பணத்தையும் வாரி குமிச்சு சக்க போடு போட்ட கான்டிகி என்ற உண்மை சம்பவத்தை பற்றிய படத்தை தான் பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம படத்தோட ஹீரோவான தோர் ஹயர்தால் 1947 தனது நண்பர்கள் 5 பேரோட சேர்ந்து எந்த நவீன வசதியும் இல்லாத சாதாரண பாய்மர படகுல 7000 கிலோமீட்டர் கடல் பயணம் போறாரு. எதுக்காக இந்த கடல் பயணம், பயணத்துல அவங்களுக்கு கிடைச்ச அனுபவம் என்ன, இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். வாங்க படத்துக்குள்ள போலாம். வெல்கம் டு டிடி கூத்து கொட்டகை. படத்தை ஆரம்பிச்சதுமே நம்ம சின்ன வயசு ஹீரோவை தான் காட்டுறாங்க. சின்ன வயசுலயே பெரிய தைரியசாலியா இருக்கான் நம்ம ஹீரோ. 5 ஐஸ் கட்டி கட் பண்ற ரொம்ப ஒண்ணு பெரிய ஐஸ் கட்டியோட தனியா மிதந்து போகுது. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் எல்லாம் சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம தலைவன் மட்டும் தாவி குதிச்சு அந்த ரம்பத்தை கையில தூக்குறான். தூக்குனதுமே வெயிட் தாங்க முடியாம அப்படியே ஐஸ் தண்ணியில மூழ்கிடுறான். ஏதோ ஒரு நல்ல உள்ளம் காலை பிடிச்சு தூக்கி காப்பாத்துது. அப்படியே நம்ம ஹீரோ வளர்ந்து வாலிப வயசு அடையிறாப்புல. தன்னை ஒரு பெரிய ஆளா காட்டிக்கிறதுக்கு இல்லாத தில்லுமுள்ளு வேலையெல்லாம் செய்யறாப்புல. சாதாரண மனுஷனுக்கெல்லாம் காட்டுவாசி வேடம் போட்டு தனித்தீவை கண்டுபிடிச்ச மாதிரி பில்டப் பண்ணி போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. இதுக்கு இவரோட காதலியும் உடந்தையா இருக்காங்க. இப்படியே காலம் கடந்து போகுது. தன்னோட காதலியவே திருமணமும் பண்ணிக்கிறாரு. சரி, புதுசா ஏதாச்சும் ஒரு பில்டப் கதையை ரெடி பண்ணலாம்னு 1937 பாலினேசியா தீவுக்கு தன்னோட மனைவியோட போறாரு. அங்கேதான் கதையில ஒரு ட்விஸ்டே வருது. பாலினேசியா தீவுல ரொம்ப நாளா வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு தாத்தாவை சந்திக்கிற வாய்ப்பு நம்ம ஹீரோ கிடைக்குது. அந்த தாத்தா தன்னோட இன மக்கள் 2000 வருஷமா வணங்குற கான்டிகி தெய்வத்தை பத்தி சொல்லி அப்படியே காட்டுக்குள்ள கூட்டு போய் சிலையை காட்டுறாரு நம்ம ஹீரோவுக்கு. சிலையை பார்த்ததுமே நம்ம ஹீரோ சாக்காய் நின்னுறான். ஏன்னா அமெரிக்காவோட பூர்வக்குடி மாயனின மக்கள் வணங்கிய தெய்வம் தான் அது. இப்பதான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. இந்த தீவுக்கு ஃபர்ஸ்ட் வந்தது அமெரிக்கர்கள் தான், ஐரோப்பியர்கள் இல்லைன்னு. அப்படியே 10 வருஷம் உருண்டு ஓடுது. 10 வருஷமா பாலினேசியா தீவை பத்தியே ஆராய்ச்சி பண்ணி அங்க ஃபர்ஸ்ட் குடியேறினது அமெரிக்கர்கள் தான் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை ரெடி பண்ணி 1946 டிசம்பர்ல அமெரிக்க அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கிறான் நம்ம ஹீரோவான தோர் ஹயர்தால். நம்ம ஹீரோ அந்த அரசாங்க அதிகாரியை பார்த்து 10 வருஷம் கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி இந்த கட்டுரையை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த அரசாங்க அதிகாரி, எப்பா தம்பி, உன் பில்டப் கதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். இந்த போட்டோ காட்டுறது, கட்டுரையை தூக்கிட்டு வர்றது, இதெல்லாம் எக்கிட்ட வச்சுக்கிறாத. ஏன்னா நீ சொல்ற மாதிரி 1600 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு எதுவுமே இல்லை, எந்த வசதியுமே இல்லாம 7000 கிலோமீட்டர் அமெரிக்கால இருந்து பாலினேசியாவுக்கு துடுப்பு மட்டும் போட்டு போக வாய்ப்பே இல்லை. அதுக்கு மேல நாங்க நம்பணும்னா நீ வேணா ஒரு ட்ரிப்பு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த கட்டுரைய நம்ம ஹீரோவோட மூஞ்சிலேயே தூக்கி எறிஞ்சிடறாரு. கடுப்பான நம்ம ஹீரோ, நான் ஒரு சயின்டிஸ்ட், இதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு கோவத்துல இருந்து வந்துடுறாப்புல. ஆனா அவரால் நிம்மதியா தூங்கவே முடியல. வெறும் பால்சா மரக்கட்டையை மட்டும் பயன்படுத்தி மரப்பொடு தயாரிக்க பலவேறு உதவியை போய் நடுறாரு. ஆனா எல்லாரும் கிண்டல் பண்றாங்களே தவிர யாருமே உதவ முன்வர மாட்டாங்க. கடைசியா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோவுக்கு உதவ முன் வர்றாரு. சரி, நம்ம பயண திட்டத்தை பத்தி வீட்டுக்காரமாட்ட சொல்லுவோமேன்னு போன் பண்ணி பேசுறாரு நம்ம ஹீரோ. 10 வருஷமா பாலினேசியா தீவுல தங்கி ஆராய்ச்சி பண்ண கூடவே இருந்து பல கஷ்டங்களை பட்டு உயிர் போகிற நல்லா வந்து கடைசி வர உறுதுணையா இருந்த தன்னோட மனைவி பட்ட கஷ்டங்களை நினைச்சு பாக்குறாரு நம்ம ஹீரோ. இவர் பேசுறத கேட்டதுமே சாக்காகி போன நம்ம ஹீரோயினி, நமக்கு என்னதான் 2 பிள்ளை இருந்தாலும் எனக்கு இருக்கிறது ஒரே புருஷன் தான், உன்னை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் பிடிவாதமா நம்ம ஹீரோ போயே தீருவேன்னு சொல்லிட்டு விமானம் மூலம் விசுக்குன்னு பெருவிற்கு கிளம்பிடுறாங்க. ஒரு வழியா பெருவில் இருக்க கப்பல் கட்டும் தளத்துக்கு நம்ம ஹீரோவும் அவரோட நண்பரும் வந்து சேர்ந்துறாங்க. இங்கேதான் இவங்களோட சேர்ந்து பயணிக்க போற மேலும் 4 பேர் இருக்காங்க. இப்ப 6 பேரும் சேர்ந்து மரப்படகு தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. 1947 உண்மையான பாய்மரப்படகு கட்டப்பட்ட வீடியோவை நமக்கு இப்ப காட்டுறாங்க. பால்சா மரமும் கயிறும் மூங்கில் மட்டுமே பயன்படுத்தி நம்ம படகை வெற்றிகரமா தயாரிச்சு முடிக்கிறாங்க. படகுல பயன்படுத்துற பாய்மர துணியில கான்டிகி தெய்வத்தோட உருவத்தை நம்ம ஹீரோ வரைகிறாரு. வரைஞ்சிட்டு அந்த படகுக்கு கான்டிகின்னு பேரும் வைக்கிறாரு. இப்பதான் அவங்க எல்லாருக்கும் புரிய வரும் படத்துக்கு ஏன் இந்த பேர் வச்சாங்கன்னு. இவங்க பயணத்துக்கு தேவையான உணவு மற்ற பொருள் எல்லாம் அமெரிக்க கப்பல் படை கொடுத்து உதவுறாங்க. ஒரு வழியா 1947 ஏப்ரல் 28ஆம் தேதி பெருவில இருந்து கான்டிகி புறப்பட தயாராகுது. 7000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாலினேசியாவை நோக்கி. அமெரிக்காவில் இருக்க மற்ற மாகாணங்கள்ல இருந்தும் மக்கள் வந்து கையசிச்சு மகிழ்ச்சியோட வழி அனுப்பி வைக்கிறாங்க நம்ம கான்டிகிய. நம்ம படகுல மொத்தம் 6 பேர் போறாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு, கேமராமேனு, ரேடியோ ஆப்ரேட்டரு, 2 ஹெல்பர்ஸு, கூடவே ஒரு கிளியும். இப்ப நம்ம பாய்மர படகு
பெரு கடற்கரையை விட்டு நடுக்கடலுக்கு வந்தாச்சு. கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் ஒரே நீல நிறந்தேன். அவ்வளோ ஒரு அழகு. இப்ப எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் நாள் முடியறதுக்குள்ளேயே கடல் காத்து ஒத்துக்காம வாந்தி எடுத்து நல்ல சகுனத்தை ஆரம்பிச்சு வைக்கிறான் நம்ம ஆபரேட்டர். அப்படியே பொழுது சாயுது. சூரியனும் முழுசா மறையுது. என்னடா போட்ல ஹெட்லைட்டை காணமேன்னு ஆளினால் அழகராஜா கடையில வாடகைக்கு எடுத்த பெட்ரமாசல் லைட்டை தூக்கிட்டு படகுக்கு முன்னாடி வராரு நம்ம ஹீரோ. ஏப்பா லைட்டை துடுப்புல கோர்த்து போடுறியா அப்படின்னு சுறா ஒண்ணு சுழண்டு போகுது படகு முன்னால. அப்படியே அன்றைய இரவும் கழியுது. அடுத்த நாள் காலையில பறக்கு மீன்களா படகு ஃபுல்லா நிறைஞ்சு கிடக்கு. அந்த மீனை வச்சு விளையாண்டுக்கிட்டே அன்னைக்கு பகல் பொழுது ஃபுல்லா போய்க்கிறாங்க. அப்படியே மாலை நேரம் வருது. நல்லா தானே போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள பெரிய புயல் மழை வந்து படகை தாக்குது. நம்ம ஹீரோ அந்தர்பல்ட்டி அடிச்சு கடல்ல விழுந்துறாப்புல. நல்ல வேலைக்கு 2 பேர் சேர்ந்து போராடி படகுல தூக்கிடுறாங்க. பெய்மலை முடிஞ்சு ஒரு வழியா விடியல் பறக்குது. இந்த புயல்ல கிளிக்கு ஒன்றும் ஆகல. ஆனா மத்த எல்லாம் கிழிஞ்சு போச்சு. இவங்க நல்ல நேரத்துக்கு படகு சரியான திசையிலேயே போய்கிட்டே இருக்கு. உசுறு பொழைச்ச கிளி ரேடியோ வயரை கடிச்சு டவர் பலூனை பறக்க விட்டுருது. கூட்டி வந்ததுக்கு அதால என்ன பண்ண முடியுமோ அதை தெளிவா பண்ணிடுது. சிக்னல் இல்லைன்னா என்ன, சரி போவான் அப்படின்னு போகும்போது, வணக்கண்டா மாப்பிள்ள, கடல்ல இருந்து திமிங்கலாம் அப்படின்னு திமிங்கலம் ஒண்ணு படகை சுத்தி சுத்தி வருது. வந்ததுக்கு அடையாளமா படகுல ஒரு ஓட்டையமும் போட்டு விட்டுருது. அதனால கடுப்பான நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு பெரிய ஈட்டி எடுத்து திமிங்கல மூஞ்சிலிய சொருக, ஈட்டியோட கட்டியிருந்த கயிறோட திமிங்கல அவங்கள கடலுக்குள்ள இழுக்க, நல்ல வேலை கயிறு கட்டாயிருது. கொஞ்ச நேரத்துல மொத்தமா பால் ஊத்தி முடிச்சு விட்டுருக்கும் நம்ம திமிங்கலம். ஒரு வழியா அமைதி படகுல திரும்ப நைட்டு லைட் மீன்களை ரசித்து வர இவங்க பயணம் தொடருது. அடுத்த நாள் காலையில நம்ம அண்ணாச்சி ஒருத்தர் கூட வழியே கடல்ல இறங்கி கடலை ரசிக்க போக, சுறா ஒண்ணு கடலை சுத்தி காட்டவான்னு மூஞ்சிக்கு முன்னால வந்து நிக்குது. அண்ணாச்சி அதோட அலறி அடிச்சு மேல வந்தாச்சு. அதோட சும்மா இருக்காம சேஃப்டி போட்ல நம்ம ஹீரோ ஏறி கேமரால படம் பிடிக்க போறாரு. எவனோ புழுவு மாட்டி கடல்ல போட்டிருக்கான்னு சுறா ஒண்ணு சிலிப்பிக்கிட்டு வர கயிறை வேகமா எடுத்து காப்பாத்திடுறாங்க நம்ம ஹீரோவை. ஏண்டா நீங்க மட்டும்தான் குளிப்பீங்களா, நானும் சும்மிங்க போடுவேன்னு நம்ம கிளி சொற்கள் அடிக்க, சுறாக்கு காலை டிஃபன் ஆயிருச்சு நம்ம இளவெடுத்த கிளி. இதனால ரொம்ப கடுப்பான நம்ம கிளி வளர்த்தேன் சுறாவை கையாலேயே பிடிச்சு போட்டு மேல தூக்கிடுறான். அதோட சும்மா இருக்காம சுறா வயிற்றுக்குள்ள கிளி இருக்கான்னு கிழிச்சு பார்க்க, சுறா ரத்தம் எல்லாம் கடல்ல கலந்து மொத்த சுறா கூட்டத்தையும் படகுக்கு வர வச்சிருது. இதனால பதறி போன நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அவன் ஒளிச்சு வச்சிருந்த இரும்பு கட்டுக்கம்பி எடுத்துட்டு வந்து படகுல கட்டி படகை ஸ்ட்ராங் ஆக்கலாம்னு நம்ம ஹீரோட்ட சொல்றான். இதனால கடுப்பான நம்ம ஹீரோ, நம்ம பழைய முறையை பயன்படுத்தி தான் பாலினேசியாவை அடையணும், இரும்ப பயன்படுத்தக்கூடாதுன்னு கம்பியை பிடுங்கி கடல்ல சமாதி பண்ணிடுறான். கம்பி போச்சேன்னு தம்பி சோகமா நடக்க, கால்வலிக்கு சுறாவுக்கு நடுவுல சும்மிங்க போடுறான். இதனால பதறி போன மத்த எல்லாரும் ஏற்கனவே வெட்டி வச்ச சுறாக்கறிய கடல்ல தூக்கி போட்டு சுறாவை டைவர்ட் பண்றாங்க. இந்த நேரம் பார்த்து நம்ம கிளி வளர்த்தான் கடல்ல பாஞ்சு நண்பனை காப்பாத்திடுறான். உயிர் பயத்தை காட்டிட்டான்டா பரமானு எல்லாரும் ஆஞ்சு ஊஞ்சு போய் உக்காந்துட்டாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம திசை காட்டி கையில மேப்போட வந்து பாலினேசியா பக்கத்துல வந்துட்டோம்னு சொல்லவும் மொத்த பேருக்கும் முரட்டு சந்தோஷம். ஒரு வழியா காண்டிக்கு 1600 ஆண்டு கால வரலாற்றை திருத்தி எழுத வைக்குது. நம்ம ஹீரோ பாலினேசியா தீவுக்கு பக்கத்துல வந்துட்டாருன்னு ரேடியோ ஆபரேட்டர் மூலம் அமெரிக்க அரசாங்கத்துக்கு செய்தி தெரிவிக்கப்படுது. நாடு முழுவதும் வெளியான எல்லா பேப்பர்லயும் இதான் தலைப்புச் செய்தியாவே இருக்கு. அரசாங்கமே ஆடி போகுது. கிண்டல் பண்ண எல்லா பயவுலைகளும் இதை நம்ப முடியாம முழிக்கிறாங்க. 1947 ஆகஸ்ட் 7ஆம் தேதி கடல் பயணம் ஆரம்பிச்சு 101வது நாள்ல ஒரு நிலப்பறவையை பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. பெருவிலிருந்து 7000 கிலோமீட்டர் தள்ளி இருந்த பாலினேசியா தீவு கண்ணுக்கு தென்படுது. போட்ல தங்களோட கடைசி இரவை சங்கு சக்கர வடிவுல மல்லாக்கா படுத்துட்டு வானத்தை பார்த்துட்டே பொழுது கழிக்கிறாங்க நம்ம ஹீரோவோட டீம். அப்படியே விடியல் பறக்குது. கரையிலிருந்து 250 மீட்டர் தொலைவுல தான் இப்ப நம்ம படகு நிக்குது. ஆனா இங்கதான் பெரிய சிக்கலே இருக்குது. கரையோரம் பெரிய பெரிய அலையாடிச்சு நம்ம போட்ட கரையோரத்துல இருக்கிற பெரிய பாறையை நோக்கி தள்ளிக்கிட்டே இருக்கு. ஏற்கனவே ஒரு பெரிய கப்பல் ஒண்ணு பாறையில மோதி கரையில ஒரு சாச்சு படுத்து கிடக்கு. அதை ஹீரோவும் பாக்குறேன். இப்ப படவோட வேகத்தை குறைச்சே ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு இவங்க கொண்டு வந்த தண்ணி கேன்ல கயிறை கட்டி நங்குற மாதிரி கடலுக்குள்ள தூக்கி போடுறாங்க. இந்த ஐடியாவும் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது. கரையோரம் அடிக்கிற பெரிய அலையில சிக்கி நம்ம காண்டிக்கு
கரை ஒதுங்குது. 101 நாள் கழிச்சு நம்ம ஹீரோவும் மற்றவங்களும் தரையில கால வைக்கிறாங்க. ஒரு கிளியை மட்டும் பலி கொடுத்து வரலாற்று சாதனையை செய்து முடிக்கிறான் நம்ம ஹீரோவான தோர் ஹயர்தால். உண்மையாவே நம்ம ஹீரோவும் அவங்க குழுவினரும் பாலினேசியாவை அடைஞ்ச அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜை நம்ம காட்டுறாங்க. படத்தை முழுசா பார்த்து என்ன சர்ப்ரைஸ் மட்டும் பண்ணாம எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்த பயணத்தில். இவன் உங்கள் யாரோ.